க்ளோரி டு ஜீசஸ். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நன்மைகள் வருவதாக. இன்றைக்கான ஜீவோட்டு நம்ம தியானிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்படி எழுதும்போது சொல்றாரு, என்னுடைய குமாரனே, நீ எதுல பலப்படணும் அப்படின்னா, நல்ல சாப்பிட்டு சரீரத்துல பலப்படு, நல்ல உலகத்தின் காரியங்கள் நீ செய்து அதுல நீ பலப்படு அப்படின்னு அவர் சொல்லல. ரொம்ப அழகா சொல்றாரு, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை தான் உங்களை உயர்த்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை தான் உங்களை வாழ வைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை தான் எல்லா சூழ்நிலைகளுக்கும் உங்களை தப்பு வைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மோடு கூட உங்களோடு கூட இருந்துச்சு அப்படின்னா, அது என்றைக்கும் உங்களை உயர்த்துகிற கிருபையா இருக்கும். எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய கிருபை தேவைப்படுகிறது. நம்ம படிப்புல கர்த்தருடைய கிருபை வேணும், நம்முடைய வேலையில கர்த்தருடைய கிருபை வேணும், நம்முடைய சரீரம் பாதிக்கப்படாதபடிக்கு வாழ்வதற்கு கர்த்தருடைய கிருபை வேணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகல காரியத்தையும் செய்யும் போது அதை அனுபவிப்பதற்கு கிருபை வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய கிருபை அவசியமா இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதுல அதிகமா பலப்படுறீங்களோ இல்லையோ, நீங்கள் எதை அதிகமா சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, எதை நீங்க அதிகமா செய்து அதுல நான் ரொம்ப பலனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, என்னுடைய கிருபையில நீ பலப்படு. என்னுடைய கிருபை உனக்கு அவசியம். என்னுடைய கிருபை உன்னை தாங்கும். என் கிருபை உன்னை எல்லா காரியத்திலையும் போதுமானதா இருக்கும். அதனால இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உடைய கிருபையில் என்னை பலப்படுத்தும். உடைய கிருபை என்னில் பெருகட்டும். உடைய கிருபை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகட்டும். உடைய கிருபை என் சபையில பெருகட்டும். உங்களுடைய கிருபை என் தொழில பெருகட்டும். சொல்லி பாருங்களேன், கர்த்தர் உங்களை கிருபையினால் முடிச்சு விட்டுவார். இந்த கிருபை இல்லாம கடைசி காலத்துல வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்களும் அவருடைய கிருபையில் பலப்படுங்கள், நாமும் அவருடைய கிருபையில் பலப்படுவோம். இந்த வார்த்தை உங்களுடைய இருதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.